என்னாச்சு பிரகன்? யார் லைன்ல? சொல்லு பிரகன், என்னாச்சு? என்னாச்சு பிரகன்? யார் லைன்ல? நான் ஒரு ஆடிஷன் சொல்லியிருந்தேன்ல ஸ்னேகா, ஒரு மூவிலேருந்து கால் பண்ணாங்கன்னு. அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகிட்டேன்டி. அவங்ககிட்ட இருந்தால் ஃபோன் கால் வந்துச்சு. அந்த நியூஸ் கேட்ட உடனே என்ன அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். சூப்பர்டா பிரகன், எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிருவேன்னு. என்னோட ஆக்டிங் திறமை இந்த உலகமே கூடிய சீக்கிரம் பார்க்கும். நீ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்க போகுது. இப்போ எனக்கு ஃபஸ்ட் நான் போய் ஹேர்லாம் கட் பண்ணிட்டு வரேன். தாடி இடியமா ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் முடி வெட்டிட்டு வரேன், சரியா? பாய். சரி போ, வெட்டிட்டு வா. ஸ்னேகா, ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் அங்கே போய் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு எனக்கு குழப்பமாகவே இருக்குது ஸ்னேகா. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். எமோஷன்னா எப்படி பண்ணணும், ஒரு டெரர்னா எப்படி பண்ணணும், ஒரு ஹாரர்னா என்ன பண்ணணும், இல்லை ஒரு மினிமலான ஆக்டிங்னா என்ன பண்ணணும், எல்லா எமோஷனும் எப்படி எப்படி பண்ணணும்னு அப்படியே யோசிச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஏதாச்சும் 2-3 சீன்ஸ் சொல்லு. ஆன் ஸ்பாட்டில் நான் நடிச்சு பார்க்குறேன். ஏன்னா அங்கே போய் அவங்க திடீர்னு அவங்க சில சீன்ஸ் சொல்லுவாங்க, இதை பண்ணு அப்படின்னா நான் அதுக்கு பண்ணுறது கேப்பபிலிட்டியாக இருக்கணும். அதனால் நீ எனக்கு ஒரு 2-3 சீன்ஸ் சொல்லு. நான் அதை ஆன் ஸ்பாட்டில் உடனே நடிச்சு பார்க்குறேன். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆமா பிரகன், நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இப்போ பிராக்டிஸ் பண்ணாதான் நீ அங்க போய் நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சீன்ஸ் சொல்றேன், இப்படி நடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் சீன் என்னது? நீ ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்க, அதை நினைச்சு நீ ரோட்ல ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. அந்த நேரம் உனக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசான பாட்டி குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அதை நீ பார்த்துட்டு ஃபீல் பண்ற, ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா உன்னால ஹெல்ப் பண்ண முடியல, ஏன்னா உன் கையில பணம் இல்ல. அந்த எமோஷன்ஸை உன் ஃபேஸ்ல கன்வே பண்ணிட்டு நீ அங்க இருந்து போற. எங்க நடிச்சு காட்டு. அதாவது இப்போ ஒரு அக்கா வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் பார்த்தும் என்னால் பண்ண முடியல, அதுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு போகிற மாதிரி சீனா? சரி, என்னோடய ஃபேஸ் மட்டும் நல்லா க்ளோஸ் வச்சுக்கோ, அப்போ தான் அந்த ரியாக்ஷன்ஸ் உனக்கு தெரியும். சரி, போயிடலாமா? ரோலிங், ஆக்ஷன். அதாவது இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன் அவங்க குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் தேடி பார்க்குறேன். என்கிட்டயே பணம் இல்லை. அதனால் அந்த ஒரு சின்ன மினிமலான ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள பார்க்குறேன், ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் போகிறேன். இதான் நீ சொன்ன சீனை. அதை நான் மினிமலாக நடிச்சு கட்டியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு நீ சொல்லு. ஓகே, நல்லா தான் நடிச்சிருக்க. ஓவர் ஆக்டிங்கும் இல்லாம ஒரு மினிமலான ஒரு ஆக்டிங்கை சூப்பரா கன்வே பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபேஸ்ல ரியாக்ஷன் கன்வே பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சீன் போலாமா? ஓகே. ஆனால் இப்போ இந்த சீன்ஸ்லாம் டேரக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அதுக்கு ஏற்றப்பல பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வருமோ நம்ம அது பண்ணுறது தான். 2வது சீன் என்ன சொன்னியா? ஒரு சின்ன பொண்ணை 2 பொறுக்கி பசங்க அபியூஸ் பண்ணிடுறாங்க. நீ அவங்கள என்கவுண்டர் பண்ண போற. இந்த எமோஷனை உன் டைலாக் மூலியமா எப்படி கன்வே பண்ணுவ? உன்ன மாதிரி எச்சப்பயிலுக இருக்கிறனால தான்டா நாட்டில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏண்டா அப்படி அரிப்படுத்துச்சுன்னா அதுக்கு போறதுக்கு தான் 1000 இடம் இருக்கடா. பச்சை பிள்ளை மேல ஏன்டா கைய வச்சிங்க? அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சிருக்கும், அம்மா அப்பான்னு எவ்வளவு கத்தி இருக்கும். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, என்கவுண்டர்ல போடணும் உங்களெல்லாம். ஏட்டையா கொடுங்க, ஏட்டையா கண்ண. நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஓடிடணும். என்ன போலீஸ் சார், ஃபர்ஸ்ட் படமே போலீஸ் கேரக்டர் பண்ண போற போலயே. போலீஸ் டயலாக்லாம் பயங்கரமா சொல்ற. போலீஸ் கேரக்டர் சூப்பரா சூட் ஆகும் பிரகன். உனக்கு டயலாக் வர வெறித்தனமா பேசுற. ஆன் ஸ்பாட்ல என்ன சீன் கொடுத்தாலும் செம்மையா பண்ற. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த மூவில நல்லா ஆக்ட் பண்ணுவ. ஏய், தேங்க்ஸ் டி பொண்டாட்டி.
உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஜெயிக்கலாம் ஸ்னேகா. என்னோட ஆக்டிங் கரியருக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க பற்றியா, கண்டிப்பாக என் சக்ஸஸ் பின்னாடி நீ மட்டும்தான் இருக்க. ஸோ நீ கிடைக்கிறக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில. ஒரே ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணுன்னா, லவ் யூ. சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் வர சொல்லு. வீட்டில் நம்ம பிரியாணி போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே? பிரகன், எல்லாருக்கும் ஒன்று மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா நீ என்னையும் நல்லா பார்த்துக்கிற, என் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிற, எந்த குறையும் இல்லை. பொண்ணு மாதிரியே எல்லா பொண்ணுங்களுக்குமே ஹஸ்பண்ட் அமைஞ்சிட்டுனா அவங்க லைஃப்பில் சொர்க்கம் மாதிரி இருக்கும் பிரகன். சில பீஸ்லாம் ரேராக தான் இருக்கும். அதுல நீயும் ரேரா. எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. நான் இன்னைக்கு நான் வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பொண்ணுன்னா அதனால தான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஒரு அழகான பொண்ணு, ஒரு பாசமான பொண்ணு, ஒரு பண்பான பொண்ணு, ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு கையில் மோதிரம் போடணும். என்னால் முடிஞ்சது பிரியாணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ அழகான இந்த படைப்பையும் இவ்வளோ அழகான இந்த மனசையும் கொடுத்து அவங்களுக்கு என்னன்னாலும் பண்ணலாம். என்னோட ஒரு அன்பு எனக்கு தெரிஞ்சது, சரி என் கையால் பிரியாணி செஞ்சு கொடுப்பேன்னு பண்ணேன். பொண்ணை கொடுத்தவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்ல. உன் குடும்பம் என் குடும்பம் தானே. லைஃப்பில் ஆசைப்பட்டது கிடச்சிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட் போகிற உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? பதட்டமாக இருக்கா? ஒரு மாதிரி வந்துட்டு ஹாப்பி பதட்டம் எப்படி? பதட்டம்லாம் இல்லடி. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஏற்கனவே நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு இதில் எனக்கு வந்து கேமரா ஃபியர் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நடிக்க போகிறோம் அப்படின்னா கிடையாது. நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன், நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன். ஆனால் இன்னொன்று, நீ ஃபஸ்ட்டு நடிக்க போனது எல்லாமே ஒரு கேமராமேன், ஆமாம், ஒரு 4-5 பேர் அப்படின்ட்டு நடிக்க போனேன். இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. 40 பேர் செட்டில் இருப்பாங்க. டேரக்டர் ஆக்ஷன் கட் சொல்லுவாரு, நிறைய பேர் பார்ப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இப்படின்னு இத்தனை ஏடி இருப்பாங்க. ஏதாச்சும் கூட்டமா இருக்கிற இடத்துலலாம் இருந்துச்சுன்னா ஷூட் நடக்கும். அதுதான் கேட்க பதட்டமா இருக்குமா? பதட்டமா இல்லை, இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சின்ன சின்ன கேமராஸ் முன்னாடி நடிச்சுட்டு அத்தனை பேர் முன்னாடி நடிக்கிறோன்னா நமக்கு வந்து அது ஒரு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைஃப்பில் அடுத்த கட்டம் போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உன்னோட நம்பிக்கை என்னைக்கு இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் நம்பி. கண்டிப்பா, ஏன்னா உனக்கு திறமை இருக்கு, திறமை இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை முடிச்சுட்டு உனக்கு சந்தோஷமான நியூஸோட வரேன். ஓகே? கண்டிப்பா. லவ் யூ. தூங்க போலாமா? ஓகே. கண்விழியால என்ன கடத்தி புட்டா, குளிர் திமிரால என்ன உருக்கி புட்டா. என்னடா பிரகன் மைக் வச்சுட்டு வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லா எபிசோடும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட் எபிசோடுக்கு vlog-ஐ விட நல்லா வியூஸ் போயிருந்துச்சு, 20,000 வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் எபிசோடும் கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்க. அண்ட் நாங்கள் நடிக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது நானும் ஸ்னேகா மட்டும்தான், கேமரா, லைட்னிங், எடிட்டிங் எல்லாமே நானும் ஸ்னேகா மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ அடுத்த கட்டத்துக்கு ஆக்டிங்கில் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக எடுத்த ஒரு முயற்சி தான் இது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து பிரகன் வந்து நாளைக்கு அவனோட ஆடிஷன் இல்லை, அவனோட ஃபஸ்ட் டே ஷூட் வந்து எப்படி இருக்க போகுது அந்த மூவியில் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போனோன்னா அங்கே என்ன நடந்துச்சு அதுதான் அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எபிசோட் 3ல் நீங்கள் அது பார்ப்பீங்க. அது ஒரு 2 டேஸில் வரும். 2 டேஸ் ஒன்ஸுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் பார்த்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் எபிசோட் 2 எப்படி இருந்துச்சு, ஆக்ட் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லவ் யூ கைஸ். அண்ட் நம்ம vlogsம் போடுவோம் அப்பப்போ. ஸோ vlogs போட மாட்டோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, vlogs போடுவீங்களா பிரகன்னு. vlogகும் வரும், இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது vlogs வரும். ஸோ தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். கண்விழியால என்ன கடத்தி புட்டான், குளிர் திமிரால என்ன உருக்கி புட்டான், அடியே மனச மறக்க முடியாதே, அடியே அழகே ஒன்ன மறக்க முடியாதே, உயிரே ஒன்ன பிரிய முடியாதே, அடியே கண்ணே என்ன பிரிஞ்சு